ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆப்டெக்ஸ் வித் மாணிக். இது சர்வைவல் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட். இந்த வீடியோவில் நம்ம வந்து ரீசனிங்கோடைய டஃப்பான கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரே டாபிக் இல்லைங்க, ஒரு 4-5 டாபிக் கலந்தது. ஓகேவா? கோடிங், டிகோடிங், பிளட் ரிலேஷன்ஷிப் அண்ட் அனாலஜி, அடுத்த நம்பர் என்னன்ற மாதிரியான விஷயங்களை பார்க்க போகிறோம். ஸோ இது சிம்பிளாக சொல்லணும்னாங்க, நம்ம குவான்ஸுக்கு டஃப் அண்ட் ட்ரிக்கின்னு ஒன்று வச்சுருக்கோம்ல. டஃப்பான நீங்கள் கேட்குற டவுட் எல்லாம் வந்து அழகாக கலெக்ஷனாக டெலிகிராமில் நம்ம குரூப்பாக கொடுக்குறோம்ல. அது எப்படி குவான்ஸுக்கு இருக்கோ அந்த மாதிரி ரீசனிங்க்கு வந்து நம்ம இதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்சட் செட்ஸ் கொண்டு போக போகிறோம். மிக்சட் செட் 1 செட் 2ன்னு சொல்லிட்டு கொண்டு போக போகிறேன். ஏன்னா நம்ம டாபிக் வைஸ் எல்லாம் படிக்கிறோம். பட் உங்களுக்கு நல்ல டவுட் வருது, நீங்கள் போடுறீங்க இல்லையா, அது வந்து ஒரு 5-6 சேரும்போது நான் அப்படியே மிக்சடாக என்ன டாப்பிக்கில் வருதோ அதை செட்டாக கொடுத்துறேன். ஓகே, ஸோ டஃப் அண்ட் ட்ரிக்கி குவான்ஸுக்கு இருக்க மாதிரி மிக்சட் செட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரீசனிங் இருக்கும். ஓகேவா? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நீங்கள் கேட்டது தான் குரூப்பில். ஸோ ஃபர்ஸ்ட் இதை நான் யூடியூப்லேயும் போடுறேன், அடுத்தடுத்து வர்றதை நம்ம ஆப்பில் ரெகுலராக வரும். சரியா? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் திஸ் இஸ் என்ன டாபிக் என்ன டாபிக் அப்படின்னு பார்ப்போம். கோடிங், டிகோடிங். சரியா? கோடிங், டிகோடிங். சரி, இப்போ இதுல என்ன சார் டஃப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு ஸோ இதை விட டஃப்பானதெல்லாம் அடுத்து வருது. ஸோ நிறைய பேருக்கு இந்த மாதிரி பெருசா வந்தா ஒரு மாதிரி ஒரு அலர்ஜி ஆகிடும். என்னடா இது 12 ஏதோ வருது நம்பர்னு ஒரு மாதிரி விட்டுருவாங்க. ஸோ சிம்பிளுங்க, எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஆரம்பிங்க. எம்ன்றது 12ன்னு வருதா? சாரி, எம்முக்கு 13 கோடு. எஸ், 13. இதுல இல்லைன்னு பார்க்காதீங்க, எங்க இருக்குன்னு தேடுங்க. 13 எங்க இருக்கு? இதோ இருக்கு பாருங்க, 13. ஓகே, சரி. அப்ப அடுத்து எல்லுக்கு பாருங்க. எப்பவுமே ஃபர்ஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா லாஸ்ட்டுக்கு பாருங்க. 12 வருதா? எல்லுன்னா 12 அது ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஸோ அப்ப சிம்பிள், புரிஞ்சிச்சு அந்த நேரத்துக்கு. ஃபர்ஸ்ட் இருக்கிறத லாஸ்ட்ல வைக்கிறாங்க, லாஸ்ட்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட்ல வைக்கிறாங்க. அப்ப இன்னும் ஒரு ப்ரூஃப்காக என்ன பண்ணுங்க, நெக்ஸ்ட் பாருங்க. ஏக்கு 1. அப்ப இது எங்க இருக்கும்? எல்ன்றது ஃபர்ஸ்ட் வந்துருச்சுன்னா ஏன்றது அதுக்கு அடுத்து வரும். 1 வந்துருச்சா? கரெக்ட். அப்ப அப்படியே வாங்க, கொஞ்சம் கொஞ்சமா வாங்க. யூனா என்ன? 21. டீனா என்ன? 20. யூனா என்ன? 21. அப்படியே இது அங்க போயிடும். அவ்வளவுதான். இப்போ இதுக்கப்புறம் போய் மார்க்கெட்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடாது, டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, டைம் இல்லை. சரியா? அப்போ அதை அப்படியே மாடியூலுக்கு அப்ளை பண்ணுவோமா? மாடியூலுக்கு அப்ளை பண்ணுங்க, ஈஸி தானே. ஸோ ஃபர்ஸ்ட் இதுலேயும் ஒரு ட்ரிக் சொல்றேன். நிறைய பேர் ஆப்ஷனை கண்டுபிடிக்கிறதுல லேட் ஆக்கிடுவாங்க. எப்படின்னா ஃபுல்லாக கண்டுபிடிப்பாங்க. எம்னா 20, எம்னாங்க 13, ஓனா 15. ஓகே, இந்த மாதிரி ஒன்னா கண்டுபிடிச்சி முழுசையும் கண்டுபிடிச்சி ஆப்ஷனா போகக்கூடாது. எப்படி போகணும்னு சொல்றேன். இதை முதல்ல எழுதவே கூடாது. ஓகேவா? என்ன பண்ணணும்னு சொல்றேன். சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒண்ணு பாருங்க. எம்னா என்னங்க? 13. சரி, ஆப்ஷனை ஃபர்ஸ்ட் போயிடுங்க. ஆப்ஷன்ல லாஸ்ட்ல எங்க 13 இருக்கு? இல்ல. இருக்கு இல்ல. அப்ப இந்த 2 ஆப்ஷன்ல ஏதோ ஒண்ணுதான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் புரிஞ்சிச்சா? அப்ப என்ன பண்ணணும்னா, இந்த 2 ஆப்ஷன்ல என்ன வித்தியாசம் இருக்குன்னு பார்க்கணும். சி 5 1 2 5 1 2 21 21 41 41 13 13. இப்ப இது ஒண்ணுதான் வித்தியாசம். 5 இல்லாட்டி 6. அது ஒண்ணுதான் வித்தியாசம்னா நீங்க அதை மட்டும் டார்கெட் பண்ணி முடிச்சு விட்டுருணும். அப்ப லாஸ்ட் பட் 1 எம் லாஸ்ட்ல போயிடுச்சு. அப்ப லாஸ்ட்டுக்கு அடுத்தது இந்த ஓ தான் வந்திருக்கும். அப்ப ஓக்கு என்ன கோடு? 15. அப்ப 5 தான் வரணும். ஆக்சுவலா இது 15. ஓகே, 5 தான் வந்து முடியணும். அப்ப 5 இருக்கிறது ஆன்சர். ஸோ ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி போயிடணும். ஸோ பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க, அடுத்த கொஸ்டின் போகலாம். சரியா? ஸோ ஆன்சர் எடிட்டரும் கரெக்டாக கொடுத்துருவாரு. ஸோ பி. ஓகேவா? பி. இது எல்லாமே நீங்க ப்ரீவியஸ்ல இருந்து இல்லை உங்க ப்ராக்டிஸ் கொஸ்டின் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ ஆப்ஷன் இஸ் 2. செகண்ட் கொஸ்டின் போலாமா? மறுபடியும் ஒரு கோடிங், டிகோடிங். இதை கொஞ்சம் யோசிக்கணும். கண்டிப்பா இது கொஞ்சம் டஃப்பா இருக்கும். ஹிட்டை எப்படிங்க 132 கோட் பண்றாங்க? யோசிங்க பார்ப்போம். நீங்க பாஸ் பண்ணிட்டு நம்பர் கோடிங் போட்டு பாருங்க. நானும் உங்க கூட போடுறேன். HIT, Hனா 8, Iனா 9, Tனா 20. எல்லாம் மனப்பாடம் பண்ணிடணும், நம்ம கோர்ஸ்ல சொல்லியிருக்கோம். ஓகே, எஸ். ஆட் பண்ணலாமா? 132 வர வைக்கலாமா? ஆட் பண்ணலாமா? ஏன்னா மல்டிப்ளை பண்ணா எங்கேயோ போயிடும். ஆட் பண்ணலாமா? சரி, என்ன வரும்? 17 to 37 வருது. 37 என்ன பண்ணா 132 வரும்? என்ன பண்ணாலும் வராது. சரி, அதனால நான் என்ன பண்ணலாம்? சம்ம விட்டுடலாமா? விடக்கூடாது. டஃப்பான கொஸ்டின் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். சரி, என்ன பண்ணலாம்னா, சரி இதோட ட்ரிக் என்னன்னா, சரி ஒன்றுலையும் ஒரு ட்ரிக் வச்சுக்கோங்க. ஓகேவா? ட்ரிக் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாம் மறந்துடும். எத்தனை சம் சால்வ் பண்ணாலும் மறந்து போயிடும். இதெல்லாம் தனியாக நோட்லையோ இல்லை ட்ரிக்ஸ்ன்னு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இது பேர் கிராஸ் கோடிங்ன்றதான் இதுல நீங்க கத்துக்கிட்ட ட்ரிக். அதாவது நேராவே பார்க்க கூடாது. இப்ப மியூச்சுவல் அப்படின்னா எல்லாருமே எம்னா 13 இப்படியே பார்க்க கூடாது. இதுக்கு பேர் தான் கிராஸ் கோடிங். இப்படி கோட் பண்ணுவாங்க. இதோட கோடிங் இருக்கும். ஸோ இது கிராஸ் கோடிங் ட்ரிக். இதுக்கு பேர் வந்து ஆப்போசிட் ட்ரிக்னா, இப்ப ஹிட் இருக்கு இல்லையா, ஹிட்டோட கோடிங் வந்து ஹெச்சுக்கு 8ன்னு யோசிப்பீங்க. ஆனா எப்படி ரியலா கோட் பண்ணிருப்பாங்கன்னா, ஹெச்சோட ஆப்போசிட் என்ன? ஆப்போசிட்னா என்னங்க? ஏவோட ஆப்போசிட் Z, பியோட ஆப்போசிட் Y. இது நம்ம கோர்ஸ்ல டீடைலா பிடிஎஃப்பும் கொடுத்துருக்கோம். அதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கேன். அஃப் லவ் ஷர்ட் ஜி. இது இந்த ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோன்னு சொன்னேன்.
அதாவது யூவும் எஃப்பும் ஆப்போசிட்ஸ், எல்லும் ஓவும் ஆப்போசிட்ஸ், வியும் ஈயும் ஆப்போசிட்ஸ், எஸ்ஸும் ஹெச்சும் ஆப்போசிட்ஸ், ஐஆர் ஆப்போசிட், டிஜி ஆப்போசிட்ஸ், இதெல்லாம் ஆப்போசிட்ஸ். அப்ப ஹெச்சோட ஆப்போசிட் என்னது? எஸ். அப்ப எஸ் போடுங்க. ஐயோட ஆப்போசிட் என்னது? ஆர். ஆரை போடுங்க. டியோட ஆப்போசிட் என்னது? ஜி. அப்ப ஜியை போடுங்க. போட்டிங்களா? இப்ப இதுக்கு கோடிங் எழுதுங்க. எஸ்க்கு என்ன கோடிங்? 19, ஆருக்கு 18, ஜிக்கு 7, 7G ரெயின்போ காலனி வச்சு சொன்னேன். எஸ். இப்போ இதை ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா 20 plus 17 is 37 plus 7 வந்து 44. ஓகேவா? 44. ஓகே, 41. நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த 18ல ஒன்னு கொடுத்துட்டேன். இது 20 ஆயிடுச்சு. இப்போ மீதி 17, 37, 44. அப்ப அட்லீஸ்ட் 44ல இருந்தாச்சும் இதை வர வைக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சா கண்டிப்பா முடியும். இதோடைய 4 டைம்ஸுங்க. இது நல்லா பாருங்க. 40 4 வாட்டி பண்ணா 120, 4 வாட்டி பண்ணா 3 டைம்ஸுங்க. 3 டைம்ஸ். 40 3 வாட்டி பண்ணா 120, 4 3 வாட்டி பண்ணா 12. ஸோ 120ம் 12ம் 132. பக்கா. சரி, ஏன் 3 வாட்டி பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். சரி, அதுக்கு என்ன பண்ணணும்? அடுத்தது செக் பண்ணிடணும். SBYZ எடுக்கலாமா? எஸ். இங்க போடுறேன். இப்போ கொஞ்சம் ஸ்பீடா போடுறேன். SBYZ. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இது வரல என்ன ஒண்ணே, இது வரல 37 வரல என்ன ஒண்ணே, இதுக்கும் கோடிங் போட்டு பார்த்துருப்பாங்க. இப்படி பண்ணீங்களா? நீங்க பண்ணீங்களா? எஸ். இப்படி பண்ணிருப்பாங்க. இப்படி பண்ணிட்டு வச்சிருப்பாங்க ரெடியா. இது ஆட்லாம் பண்ணிருப்பாங்க, வந்திருக்காது. ஓகேவா? இதை வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நீங்க போட்டிருந்தீங்கன்னா மறுபடியும் நீங்க அதுக்கு ஆப்போசிட் கண்டுபிடிச்சுதான் மறுபடியும் கோடிங் போகணும்னு அவசியம் இல்லை. இன்னொரு ட்ரிக் சொல்றேன். இன்னொரு ட்ரிக் என்னன்னா, இங்க எழுதிக்கோங்க. ஆப்போசிட் ட்ரிக் பக்கத்துல இன்னொரு ட்ரிக் என்னன்னா, ஒரு லெட்டருக்கு ஏ இருக்கு. ஏவோட ஆப்போசிட் என்ன? Z இருக்கா? இது ரெண்டுத்தோட கோட ஆட் பண்ணுங்க. என்ன வருது? 27 வருது. 27 தான் எல்லாத்துக்குமே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்னு வேற ஏதாவது எடுங்களேன். இப்போ இது ரெண்டும் ஆப்போசிட் சொன்னா அஃப் யூக்கு என்னது? 21 கோடு. எஃப்க்கு என்னது? 6. ஆட் பண்ணா என்ன வருது? 27. இதை எடுங்களேன். எல்லோட இது வந்து 12, ஓ வந்து 15. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 27. எப்பயுமே ஆப்போசிட்ஸ் ஆட் பண்ணா 27 தான் வரும். இது வந்து ரூல்ஸ். சரியா? அப்ப நீங்க ஆல்ரெடி 19 இதோடைய ஸ்ட்ரெயிட் கோட்ஸ் போட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆப்போசிட் கண்டுபிடிச்சு இது கூட என்ன ஆட் பண்ணா 27 வரும் பாருங்க. 26 கூட 1 ஆட் பண்ணா 27 வரும். ஓகேவா? 1 ஆட் பண்ணா 27 வரும். சரியா? எஸ். அப்ப 25 கூட ஆட் பண்ணா 27 வரும். 2. ஓகேவா? 2. இது கூட என்ன ஆட் பண்ணா 25. 19 கூட 8 ஆட் பண்ணா 27 வரும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இதோட ஆப்போசிட் எழுதாமலே அந்த சம் கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா நான் சொல்றது? எஸ். சிம்பிள் தானே ஃப்ரெண்ட்ஸ்? சிம்பிள் தானே? எஸ். ஸோ சிம்பிள், அவ்வளவுதான் ரூல்ஸ். இதோட ஆப்போசிட். ஸோ இது மாத்தி போட்டேன்னு நினைக்கிறேன். இது 25 வரும், இது 26 வரும். ஓகே. அப்ப வந்து இது 2 வரும், இது 1 வரும். ஓகேவா? எஸ், கரெக்ட். அப்ப சம் பண்ணிடலாமா? 25 plus 8 is 33. 33 plus 6 is 33 plus 6 is 33 plus 3 is 36. 36 வருது. அப்ப இதோடைய சம் வந்து 36 வருது. ஆனா என்னன்னு கோட் பண்ணிருக்காங்க? 144ன்னு கோட் பண்ணிருக்காங்க. சி என்ன ரிலேஷன்ஷிப் பாருங்க. 36 என்ன பண்ணா 144 வரும்? என்ன பண்ணா வரும்? எவ்வளவு டைம்ஸ் இருக்கு? டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த லாஸ்ட் டிஜிட் பாருங்க. 6 என்ன பண்ணா 4ல முடியும். 6 டேபிள்ல என்ன பண்ண 6ன்ற நம்பரை எதால மல்டிப்ளை பண்ணா 4ல முடியிற நம்பர் வரும்னா 6 4s are 24 அப்படின்னு முடியும். அப்ப 36 4 டைம்ஸ் பண்ணுங்க. 120 plus 40 24 is correct. புரியுதா? 120 plus 24 is 144. அப்ப நம்ம பிடிச்சிட்டோம். என்ன பிடிச்சிருக்கோம்னா, ஹிட்ட வந்து ஆப்போசிட் எடுத்தா 44 வந்துச்சு. 3 டைம்ஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி SBYZ ஆப்போசிட் பண்ணா எனக்கு என்ன வந்துச்சு? 36 வந்துச்சு. அதை 4 டைம்ஸ் பண்ணிருக்காங்க. ஏன் இந்த வித்தியாசம் பண்றாங்க? இதை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்றாங்க. இதை ஏன் 4 டைம்ஸ்னா, இது 3 லெட்டர் வேர்டு, அதனால 3 டைம் பண்றாங்க. இது 4 லெட்டர் வேர்டு, அதனால 4 டைம்ஸ் பண்றாங்க. புரியுதா? அந்த லெட்டர் கிளஸ்டர்ல எத்தனை லெட்டர்ஸ் இருக்கோ அத்தனை வாட்டி மல்டிப்ளை பண்றாங்க. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? எஸ். இப்போ YRF போடுவோமா? ஃப்ரெஷ்ஷா YRF போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிருவோமா? YRF என்ன ஆப்போசிட்ஸ் வரும்? எப்பயுமே நீங்க கொஞ்சம் ட்ரிக்கியா தான் ஃப்ரெண்ட்ஸ் யோசிக்கணும். ஏன்னா எக்ஸாம்ல டைம் இல்லை. இதோடைய சம், அந்த ஆப்போசிட் சம் இங்க இருக்கும். அதை கண்டுபிடிச்சிருவோம். பட் கண்டுபிடிச்சு எதால மல்டிப்ளை பண்ண போறாங்க? 3ஆல தானே மல்டிப்ளை பண்ண போறாங்க. கண்டுபிடிச்சு 3ஆல தானே மல்டிப்ளை பண்ண போறாங்க. அப்ப ஆன்சர் ஒரு 3 மல்டிபிளாக தானே இருக்கணும். எஸ். இது 3 மல்டிபிளா? 4 plus 2 is 6. 6 plus 1 is 7. டிஜிட் சம் 7 வருது. அப்ப 3 மல்டிபிள் கிடையாது. இது 3 மல்டிபிள் தான், பார்த்தாலே தெரியுது. அக்மார்க் 3 மல்டிபிள். இது வந்து 2 plus 1 3, 3 plus 1 4 வருது. 3 மல்டிபிள் கிடையாது. இது 9 3 மல்டிபிள்.
அப்ப போட்டி வந்து இது ரெண்டுத்துக்கும் தான். சரியா? சரி, இன்கேஸ் நீங்க ஆப்ஷன் எக்ஸாம்ல 3 ஃபில்டர் ஆயிடுச்சுன்னா நீங்க இதை போடாமலே போட்டுடலாம். சரியா? எஸ். அப்ப செக் பண்ணலாமாங்க? ஒய்க்கு என்னங்க ஆப்போசிட்? ஸோ உங்க இஷ்டம், நாங்கள் ஆப்போசிட் கண்டுபிடிச்சி கோடிங் போடலாம், இல்லை கோடிங்கை போட்டுட்டு ஆப்போசிட் போடலாம். ஸோ நான் கோடிங்கை போட்டு ஆப்போசிட் போடுறேன். Y25, R18, F6. ஓகேவா? அப்போ ஆப்போசிட்லாம் என்ன வரும்? 25 + 2 தான் 27, 18 + 9 is 27, 6 + 21 is 27. அவ்வளோதான். அப்போ ஆட் பண்ணுங்க. 30, 32. 32 3 டைம்ஸ் பண்ணால் 6, 96 தான் ஆன்சர். ஸோ 96 is your answer. சரியா? ஸோ ஹாப்பியா? இந்த கொஸ்டின் சால்வ் ஆனது. ஏன்னா ஒருத்தர் டவுட் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. நான் லைக் ஒரு 5-6 சம்ஸ் வந்தவொடனே அழகாக வீடியோவாக போடலான்னு பார்த்துருந்தேன். ஸோ 96 இஸ் யுவர் ஆன்சர். ஓகேவா? இல்லை ஒருவேளை எக்ஸாமில் எதுவும் 3 மல்டிபிளா இல்லைன்னா நீங்கள் இதை போடாமலே கூட 96 போட்டுடலாம். சரியா? எஸ். ஸோ தட்ஸ் ஃபார் டுடே. தட்ஸ் இந்த நாளில் நம்ம கற்றுக்கிற ஒரு நல்ல சம் இதான். சரியா? ஸோ பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கிளம்ஸியாக ஆயிடுச்சு, பட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். சரியா? எஸ். நெக்ஸ்ட்டு இதுவும் ஒரு நல்ல சம்முங்க. அதாவது இதெல்லாம் சும்மா ரூல்ஸ் தான், இதெல்லாம் உங்களுக்கு புரியும். பட் இருந்தாலும் படிங்க. there are following 4 options alike in a certain way, thus form a group which is not one of the doesn't be odd one outங்க. சரியா? odd one out. இதுல என்ன கண்டிஷன் சொல்றாங்கன்னா, ஆபரேஷன் should be performed on the whole numbers without breaking down the numbers into its constituent digits. For example, 13 operations on 13 such as adding, subtracting, multiply to 13 can be performed. Breaking down 13 into 1 and 3 is not allowed. இது நீங்க பார்க்கும்போது என்ன பண்றீங்களோ பண்ணுங்க, பிளஸ் பண்ணுங்க, மல்டிப்ளை பண்ணுங்க. ஆனா அந்த 2ம் 6ம் பிரிக்காதீங்க, 9ம் 5ம் பிரிக்காதீங்க, 95 அப்படியே யோசிங்க. சரியா? எஸ். இது நான் இப்போ உங்களுக்கு கொஸ்டின் புரிஞ்சிச்சு இல்லை? அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நீங்க பாருங்க என்ன பண்ணலாம். நீங்க பாஸ் பண்ணிட்டு நீங்க ஒரு வாட்டி யோசிங்களேன். ஏன்னா எனக்கும் இது யோசிக்கும்போது ரொம்ப டைம் எடுத்தது. அப்புறம் ஒரு லாஜிக்கை பிடிச்ச உடனே பிடிச்சிருச்சு. இது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டா அந்த லாஜிக்கை நீங்கள் எக்ஸாமில் ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிடலாம். இது என்ன பண்ணாலும் இது வரல, இது ஒரு மாதிரி வரவே இல்லைங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி என்ன பண்ணாலும் இது வரல. நீங்கள் ட்ரை பண்ணுங்க, ஃப்ரீயாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஒன்றுமே வரல. என்ன நார்மலாக என்ன யோசிச்சாலும் வரல. பட் கொஞ்ச நேரம் கடுப்பாயிட்டு சரி என்னதான் அப்படின்னு வித்தியாசமாக எதாவது யோசித்தோம் அப்படின்னா, இது 3மே பாருங்க, நடுவில் இருக்க நம்பர்ஸ் 3மே 5 மல்டிபிள் இல்லையா? உடனே இதான் ஆடு அப்படின்னு அதனால சொல்லிடக்கூடாது. சரி, ஒரு லைனுக்கு வரீங்க, 5 மல்டிபிள். இதெல்லாம் பாருங்களேன் அப்படியே 3 மல்டிபிள். புரியுதா உங்களுக்கு? இது ஒன்று மட்டும் ஒரு விலகி போகுது. இந்த ஸ்டேஜில் இதுதான் சொல்லிடலாம் ஆடுன்னு. பட் இருந்தாலும் ப்ரூவ் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். இது 3மே 5 மல்டிபிள், இது 3மே 3 மல்டிபிள். அப்போ என்ன பண்ணுங்க, சரி இது 5 மல்டிபிள் தானே, 5ஆல் அடிங்க. 95 5ஆல் அடிங்க. அடிச்சா என்ன வரும்? 1 5 is 5, மீதி 4, 9 5s are 45, 19 வந்துருச்சு. நமக்கு 26 வர வைக்கணும். ஏதாவது ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணணும். இது ரெண்டுத்தையும் எதையா பண்ணி இதை வர வைக்கணும், இல்லை இது ரெண்டுத்தையும் எதையா பண்ணி இதை வர வைக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணணும். அப்போ இதை 5ஆல் இதை பார்க்கும்போது இது 5 மல்டிபிள்னு தெரியுது. 5ஆல் அடிச்சா 19 வருது. சரி இது 3 மல்டிபிள் தானே, இது 3ஆல் அடிங்க. 7, 19 7 சேர்த்தா 26 வந்துருச்சா? ஸோ இந்த வசூல் ராஜால படத்துல அந்த ரூம் நம்பர் வர மாதிரி அதுல இருந்து அதை மைனஸ் பண்ணி இதை ஆட் பண்ணி 7 வந்துருச்சுன்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி நம்மளுக்கு ஏதாவது ஒன்று வர வைக்கணுங்க, அவ்வளவுதான். மற்ற ரொம்ப லாஜிக்லாம் இல்லை. ஸோ 19 7 26 வந்துருச்சு. ஒன்றுத்துக்கு மட்டும் செக் பண்ணக்கூடாது, ரெண்டுத்துக்கு செக் பண்ணணும். இதுக்கு செக் பண்ணுங்க. 15 + 15 5ஆல் அடிங்க 3, 51 3ஆல் அடிங்க. ஏன்னா இது 5 மல்டிபிள், இது 3 மல்டிபிள். 3ஆல் அடிச்சிங்கன்னா 1 3 is 3, மீதி 2 7, 17ம் 3ம் 20 வந்துருச்சு இல்லை? அப்புறம் இதுக்கப்புறம் போட்டு இதையும் செக் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இதுவும் 5 மல்டிபிள், இதுவும் 3 மல்டிபிள். ஆனா இவர் பாருங்க 5 மல்டிபிளே கிடையாது, 3 மல்டிபிளே கிடையாது. அப்ப இதுதான் ஆட் ஒன் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ ஆப்ஷன் பார்க்கலாமா? ஸோ ஆன்சர் பார்க்கலாமா? ஸோ தேர்ட் ஒன்னுக்கு ஆன்சர் வந்து 2 வச்சிருக்காரு. ஸோ செகண்ட் ஆப்ஷன் தானே ஆடு. எஸ். ஸோ நீங்கள் பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. சரியா? 2 தான் ஆப்ஷன். ஸோ 2 தான் ஆப்ஷன். ஸோ நான் ஜூம் பண்ணிக்கிறேன். இந்த நம்பர்ஸை மட்டும் போட்டுக்கிட்டு என்ன ரூல்ஸோ அதை போட்டுக்கணும். சரியா? ஈவன் நீங்கள் இது பண்ணாலும் அதான் ஃப்ரீ டைமில் பண்ணும்போது பண்ணி பாருங்க. எக்ஸாமில் பண்ணாதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. 5ஆல் அடிச்சிங்கன்னா 9, இதை 3ஆல் அடிச்சிங்கன்னா 7. ஸோ 9 + 7 is 16. அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குல்ல, இதெல்லாம் எக்ஸாமில் யோசிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராக்டிஸ் இப்போ நிறைய பண்ணீங்கன்னா எக்ஸாமில் யோசிக்கலாம். 4th கொஸ்டின். இன்னும் 4 கொஸ்டின்ஸ் இருக்கு. 4th கொஸ்டின் பாருங்க. அதே கண்டிஷன்ஸ் தான். அதனால நான் இதை மட்டும் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதுதான் மெயின். 30 is related to 41. இதை எழுதிக்கலாமா? 30 is related to 41, 14 is related to 21. Okay, to which of the following numbers 54 is related to கொஸ்டின் கேட்குறாங்க. இது லாஜிக் ஃபுல்லாக அதே தான், பிரிக்காதீங்க, ஹோலா பாருங்கன்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் ஜூம் செய்கிறேன், இங்கே வைக்கிறேன். ஓகேவா? அவ்வளோதான்.
சரி, இதுவும் நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு பாருங்கள். காமன் ஆடியன்ஸ், பொது ஆடியன்ஸ் பார்க்குறவங்க பாருங்கள். ஆல்ரெடி குரூப்பில் கேட்டவங்க நம்ம ஆல்ரெடி மண்டையை போட்டு குழப்பிட்டு தான் கேட்டிருப்பீங்க. சி, இது வந்து எப்படி சால்வ் பண்ணியிருந்தேன், எனக்கும் இது அந்தளவுக்கு தெரியல, டைமும் இல்லை மற்ற கோர்ஸ் ஒர்க்கில். ஸோ நான் நெட்டை பார்த்துட்டேன். என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, சரி உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேவா. நெட்டில் நீங்களாவே சர்ச் பண்ணோம் அப்படின்னா டவுட் நட்னு ஒரு சைட் இருக்குது. அதில் மேக்ஸிமம் எல்லா எஸ்எஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படியும் சால்வ் பண்ணி போட்டுட்டு இருப்பாங்க. சரி, அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் கேட்க எனக்கு கொஞ்சம் டைம் ஆகுது நான் சால்வ் பண்ணுறதுக்கு அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். சரியா? எஸ், இல்லாட்டி டெக்ஸ்ட் புக்கில் கூட சால்வ் பண்ணி போட்டிருப்பாங்க. நம்மளதும் பாருங்கள், நம்மளும் ஏதாவது யோசிச்சு அதை சொல்லுவோம். சரி, 30, 41 இருக்குது. இது என்னன்னா, இது எல்லாத்துல இருந்துமே ஒரு 5 மைனஸ் பண்ணுங்களேன். எல்லாத்துல இருந்துமே பாரபட்சம் பார்க்க மைனஸ் பண்ணுங்களேன். ஒரு நல்ல நம்பர்ஸ் வரும். பாருங்க என்ன வருது. 30ல இருந்து 5 மைனஸ் பண்ணா 25. 41 வந்து 5 மைனஸ் பண்ணா 36. கண்டுபிடிச்சிட்டீங்களா? எல்லாத்துல இருந்து நான் 5 மைனஸ் பண்றேன். என்ன வருது? 49. எல்லாமே என்னது? ஸ்கொயர் நம்பர்ஸ். தெரியுதா உங்களுக்கு? எல்லாமே ஸ்கொயர் நம்பர்ஸ் வருது. ஒரு 5 மைனஸ் பண்ணீங்கன்னா அப்ப அதை கண்டுபிடிச்சிட்டீங்க. சரி, 25ல இருந்து எப்படி 36 வருது? 5 ஸ்கொயர் 6 ஸ்கொயர். 9ல இருந்து எப்படி 16 வருது? 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர். அப்ப இது என்னது? 7 ஸ்கொயர். அப்ப ஆன்சர் என்ன வரும்? 8 ஸ்கொயர். 8 ஸ்கொயர் என்னது? 64. அப்ப 64 போய் தேடக்கூடாது ஆன்சர்ல. ஏன்னா இது வந்து 5 மைனஸ் பண்ணாதானே அது வருது. அப்ப எதுல இருந்து 5 மைனஸ் பண்ணா 64 வரும்? 69ல இருந்து 5 மைனஸ் பண்ணா உங்களுக்கு 64 வரும். அவ்வளவுதான் இந்த சம்மோட லாஜிக். புரியுதா? இப்படியே பார்த்தா தெரியல. எல்லாத்துல இருந்தும் ஒரு 5 மைனஸ் பண்ணா ஸ்கொயர் நம்பர்ஸ் வருதுன்றதை பிடிச்சிட்டீங்கன்னா 5 ஸ்கொயர்னா 6 ஸ்கொயர், 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர்னா 7 ஸ்கொயர் 8 ஸ்கொயர் வரும், 64 வரும். இதுல இருந்து 5 மைனஸ் பண்ணா 64 பார்த்தா ஆன்சர் என்னது? 69 இருக்கா? 69 செக் பண்ணிடலாமா? ஆப்ஷன் 4 கரெக்ட். ஆப்ஷன் 4. ஸோ கரெக்டாக இருக்கு. ஸோ எவ்வளோதாங்க. இதெல்லாம் தான் கலெக்ஷனாக உங்களுக்கு கொடுக்கணும்னு பார்த்தேன். இதெல்லாம் நிறைய பேர் நாமளாக யோசிக்க முடியாது. ஓகேவா? அந்த டைம்ல எக்ஸாம் டைம்ல வராது. ஓகேவா? ஸோ அதனால எக்ஸாம் டைம்ல வராதுன்றதுனால இப்போலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் எக்ஸாம்ல தோணும். ஓகே, எல்லாத்துலேருந்து ஒரு 4 மைனஸ் பண்ணி பார்ப்போமே. ஒரு இங்கே 5 கொடுத்துருக்காங்க, எக்ஸாம்ல 4 கூட கொடுக்கலாம். இதெல்லாம் தோணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸோ இதுவும் ஒரு நல்ல சம். நம்பர் சீரீஸ். ஸோ இதுவும் வந்து என்னடா இது மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு தோணும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்தாலே டிஃப்ரென்ஸ் எடுத்துருங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஒரே ரேஞ்சிலே போனாலே டிஃப்ரென்ஸ் எடுத்துருங்க. டிஃப்ரென்ஸ் எடுக்கலாமா? டிஃப்ரென்ஸ் எடுக்கும்போது ஈஸிலேருந்து டஃப்புக்கு வாங்க. ஓகேவா? இதுல இருந்து டிஃபரன்ஸ் எடுங்க. 1 1 11 டிஃபரன்ஸ். இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் எடுங்க. 3 2 இல்ல 1 தான், 13 தான் டிஃபரன்ஸ். இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுங்க. 17 17. இது ரெண்டுக்கும் இது ஈஸி தான் இல்லையா? ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. 3 போட்டா 80 வரும். 80 + 19 வருது. ஸோ இது பார்க்கும்போது பிரைம் நம்பர்னு தெரிஞ்சிருக்கணும். நிறைய பேர் பிரைம் நம்பர் சீரீஸ் வந்தா கண்டுபிடிக்க மாட்டாங்க. மற்ற +1 ஆட் ஆகிறது, +2 ஆட் ஆகிறதுலாம் கண்டுபிடிச்சிடுறாங்க. பட் பிரைம் நம்பர்ஸ் ஆட் ஆச்சுன்னா அதை ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஓகே, இதெல்லாம் பிரைம் நம்பர்ஸ்னு ஆட் நம்பர் மாதிரி போயிடுறீங்க. ஓகேவா? இது ஆக்சுவலா ஆட் நம்பர் கிடையாது, பிரைம் நம்பர்ஸ். ஏன்னா நடுவில் 15 மிஸ் ஆகுது பாருங்க. சரியா? அப்ப இது அப்படியே பிரைம் நம்பர்ஸ் அப்படியே மைனஸ் ஆகிட்டே வருது. இதுல இருந்து 19 மைனஸ் ஆனா அது ஒரு பிரைம் நம்பர். அப்ப 19 17 13 11க்கு அடுத்து வர பிரைம் நம்பர் 7 தான். 7 தான். அப்ப 36ல இருந்து 7 மைனஸ் பண்ணா என்ன வரும்? 6 மைனஸ் பண்ணா 30, 7 மைனஸ் பண்ணா 29. ஸோ ஆன்சர் இஸ் 29. சரியா? இப்படிலாம் கேட்குறாங்க இல்லையா? அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகணும். ஆப்ஷன் 2 இஸ் யுவர் ஆன்சர். கரெக்டாக இருக்கா? எஸ், 5th கொஸ்டின். சரியா? ஸோ இப்போ மறுபடியும் ஒரு கோடிங் டிகோடிங். இது ரொம்ப சிம்பிள் தான். அதாவது ஒரு சில பேருக்கு இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஒரு சில பேர் இதை கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான டைப் இது. ஸோ ஆப்ஷன் நான் மறைச்சிடறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், மறைச்சிட்டேன். கன்ஃபியூஸ்டா 7ன்னு கோட் பண்றாங்க, செயின் ஆஃப் 4ன்னு கோட் பண்றாங்க. அடல்ட்ஹுட்டை எப்படி கோட் பண்ணுவாங்க? பாருங்களேன், என்னடா இது வித்தியாசமா இருக்கேன்னு யோசிச்சிட்டே இருப்பீங்க. பட் ஆன்சர் ரொம்ப ரொம்ப சிம்பிள். நிறைய பேர் கண்டு கூட இருப்பீங்க. இதுல எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8. 8 டிஜிட்ஸ். 8 டிஜிட்ஸ் இருந்தா 7ன்னு கோட் பண்றாங்க. சரியா? 5 டிஜிட்ஸ் 5 லெட்டர்ஸ் இருந்தா 4ன்னு கோட் பண்றாங்க. சரியா? புரியுதா? 8 இருந்தா 7ன்னு கோட் பண்றாங்க, 5 இருந்தா 4ன்னு கோட் பண்றாங்கன்னா அப்ப இதுல எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு? 5 4 9 லெட்டர்ஸ் இருக்கு. அப்ப என்னன்னு கோட் பண்ணுவாங்க? 8ன்னு கோட் பண்ணுவாங்க. செக் பண்ணிடலாமா? இப்படிலாம் கேட்கறாங்களா சார்னா? ஆமாங்க, இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் தான். நீங்க கேட்டது எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ல இருந்து தான் கேட்டிருக்கீங்க. ஓகேவா? அதுதான் நெட்ல பரவலா வரும். தேர்ட் ஆப்ஷன் கரெக்டா இருக்கா? ஸோ அவ்வளவுதான். அப்ப இப்படியே எக்ஸாம்ல யோசிக்கணும். ரொம்ப காம்ப்ளெக்ஸாவும் யோசிக்க கூடாது, சிம்பிளாவும் யோசிக்கணும். ஒரு வேலை ஆட் பண்ணுவோமா அதெல்லாம் யோசிக்கக்கூடாது. ஓகே, எல்லாமே குட்டி குட்டியா இருக்குன்னு போதே நீங்க அந்த மாதிரி என்ன பண்ணுங்க? கவுண்டிங் போயிடுங்க. சரியா? 6th கொஸ்டின் ஓவர். 7th கொஸ்டின் பார்ப்போமா?
ஸோ இந்த மாதிரி பிளட் ரிலேஷன் கொஷின்ஸ்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம்னா ஆப்ஷனை ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணணும். ஃபுல்லாக யோசிக்காமல் ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணணும். எப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் ஆப்ஷனை மறைச்சிடுறேன். 7th கொஸ்டின் ஆப்ஷன் என்ன நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேவா? எஸ், என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. இதெல்லாம் படிக்கிறத விட்டுட்டு ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் மீன்ஸ் தட் Z is the wife's father mother of L. எல்லுக்கு என்னது, எல்லோட இங்க பாருங்க ஆஃப் எல்னு வருது. அப்ப எல்லுல இருந்து ஆரம்பிக்கணும். சரியா? இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. ஜட்டை பத்தி பேசுறாங்க. ஜட்டு யாரோ, ஜட்டு என்பது யாருன்னா அப்படின்னு பேச ஆரம்பிச்சு ஜட் இஸ் த ஒய்ஃப்ஸ் ஃபாதர்ஸ் மதர் ஆஃப் எல். அப்ப எல்லோடைய சம்பந்தப்பட்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எல்ல வச்சு ஆரம்பிங்க. எல்ல வச்சு ஆரம்பிச்சுட்டு என்னது ஒய்ஃப்ஸ், அப்ப எல்லோட ஒய்ஃப்ஸ் இப்படி போடணும். எல்லோட இப்படி சொல்றாங்க. தமிழ்ல சொன்னா ஈஸியா இருக்கும். ஜட்டு யாருன்னா எல்லோட ஒய்ஃப்ஸ். ஓகே, ஒய்ஃப்ஸ் ஃபாதர்ஸ், ஒய்ஃபோட ஃபாதர்ஸ் மதர், அவ்வளவுதான். இதான் ஜட்டு அப்படின்னு சொல்றேன். புரியுதா? ஜட் இஸ் த ஒய்ஃப்ஸ் ஃபாதர்ஸ் மதர் ஆஃப் எல் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்ப என்ன கேக்குறாங்க, ஓகே இந்த 4 ஆப்ஷன்ல எது வந்து இந்த டயக்ராம குறிக்குது, கரெக்டா இருக்குன்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம எல்லாத்தையும் வரைஞ்சிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஏன்னா ஒன்னுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. சார்ட் போடணும். 4 சார்ட் போட டைம் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 2 அடிச்சிங்கன்னா 2 சார்ட் வேணா போட்டுக்கலாம். எப்படி குயிக்கா அடிக்கிறது அப்படின்னா சிம்பிள். இது ரெண்டுத்தோட ஜெண்டர் உங்களுக்கு தெரியுதுல. எல் என்னது, மேல். இசட் என்னது, ஃபீமேல். இது கிளியரா தெரியுதுல்ல? எஸ். அப்ப இது பாருங்களேன், இங்க எல்லாத்துலயுமே ஜட்டு கடைசியில இருக்கு, இங்க இருக்கு, எல் இங்க இருக்கு. ஜஸ்ட் ரிலேஷன்ஷிப், ஜஸ்ட் அவங்களோட ஜெண்டர் கரெக்டா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. ஜெட் அப்படின்னும் போது ஆண்ட் இருக்கு. ஆண்ட்னா என்னது, இதான் ஆண்ட் என்னது, ஏ அண்ட் பி என்னது, ஏ இஸ் த பிரதர் ஆஃப் பி. அப்ப ஆண்ட் வந்துச்சுன்னா ஏன்றவர் என்ன ஆயிடுறாரு, பிரதர் ஆயிடுறாரு பிக்கு. பிரதர்னா அவர் என்னது, மேல் ஆயிடுறாரு. புரியுதா? ஆண்ட்னா ஏ வந்து மேல் ஆயிடுறாரு. அப்ப ஜெட் வந்து இங்கேயும் மேல் ஆயிடுவாங்க ஆண்ட் இருக்கிறதுனால. அப்ப ஆனா நம்மளுக்கு ஜெட் என்னது, ஃபீமேல். அப்ப இது வரவே வராது, வாய்ப்பே இல்லைன்னு சொல்றேன். அப்ப இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த ஆப்ஷனை ஃபில்டர் பண்ணிடலாம். சரி, அடுத்து குயிக்கா இந்த ஆப்ஷன் பாருங்க. எக்ஸ்கிளமேஷன் வந்து என்னது, ஏ இஸ் த ஒய்ஃப்னு சொல்றாங்க. அப்ப லேடி தான். அப்ப இதுல இவங்க லேடி தான். ஓகே, இத கொஸ்டின் மார்க் பாருங்க. கொஸ்டின் மார்க்னா என்னது, ஏ இஸ் த மதர். மதர்னாலும் லேடி தான். அப்ப இதுலயும் உங்களை லேடி தான். அப்ப இது 3 ஆப்ஷன் இருக்கு. சரி, அப்ப 3 செக் பண்ணுமானா இருங்க. இதை வச்சு ஜட்டோடைய என்ன சொல்றது, ஜெண்டரை வச்சு இந்த ஆப்ஷன் வராதுன்னு அடிச்சிங்கல்ல, அந்த மாதிரி எல்லோட இதை பார்க்கவே இல்லையே. எல் என்னது, மேல். ஓகேவா? எல் மேல்னா இந்த 4 இதை பாருங்க. சரி, 4 இல்லை, இந்த 3 இது வராது. இந்த 3 இதை மட்டும் பாருங்க. எல் மேலா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆண்ட்னா என்னங்க, ஆண்ட்னா இப்பதானே பார்த்தோம். ஆண்ட்னா ஏ வந்து பிக்கு பிரதரு, அதனால ஏ வந்து மேலு. ஆனா பிக்கு பிரதர்னா தம்பிக்கு அண்ணனாவும் இருக்கலாம், இல்ல அண்ணனுக்கு தம்பியாவும் இருக்கலாம்ல. இப்ப இவரு வந்து அகெயின் ஒரு மேலாவும் இருக்கலாம். அதனால தெரியல, விட்டுருங்க. அடுத்து இப்போ எக்ஸ்கிளமேஷன் என்னது, எக்ஸ்கிளமேஷன்னா ஏ இஸ் த ஒய்ஃப் ஆஃப் பி. இப்பதான் போட்டிருக்கோம்ல, ஏ இஸ் த ஒய்ஃப் ஆஃப் பினா பி என்னது, ஹஸ்பண்ட், ஜென்ஸ். அப்ப நம்மளுக்கு ஜென்ஸ் தானே வேணும், எல்லு ஜென்ஸ் தான். அப்ப இதுல வந்து தெரியலனாலுமே இதுல ஜென்ஸா தான் இருக்காரு. ஓகே, அப்ப இதுல பாருங்க, ஜே இன்டூ எல் என்னது. ஸோ இவ்வளவு பண்ணணுங்க, கொஞ்சம் ஸ்பீடா பண்ணணும். ஏ இன்டூ பி என்னது, ஏ இஸ் த ஃபாதர் ஆஃப் பி. அப்ப ஏ வந்து ஃபாதர் ஆயிட்டாரு பிக்கு. ஓகே, அப்ப இவர் தான் மேல் ஆயிட்டாரு. அதனால எல்லுக்கு இங்கேயும் தெரியல. ஓகே, ஆனா சன்னா கூட இருக்கலாம்ல. எஸ். அப்ப இந்த 3 ஆப்ஷனும் போடணுமா சார்னா, போட தேவையில்ல. என்ன சார் சொல்றீங்க, தெரியலன்னு தானே சொல்றீங்கன்னா, சி ஆஸ்பிரண்ட்ஸ் தெரியணும். நம்மளுக்கு கொடுத்திருக்கிற டயக்ராம்ல எல்லின் ஜெண்டர் மேல்னு தெரியுது குறிப்பா. ஓகேவா? மேல்ன்றது ஊர்ஜிதம் ஆயிடுச்சு. அப்ப தெரியலன்றது எப்படி ஆப்ஷனா வரும்? புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு உணர முடியுதா? இதை ஏன் தப்பு நடிச்சோம்? பொண்ணுன்ற ரிலேஷன்ஷிப் பையன் வருது, தப்பு நடிச்சோம். இப்ப மேல்ன்றது இங்க குறிப்பா சொல்லியிருக்காங்க. பட் இந்த 2 ஆப்ஷன்ல சி, எந்த ஆப்ஷன்ல மேல்ன்ற தெரியுது, இதுல தெரியல. இதுல மேலா ஃபீமேலான்னு தெரியலன்னு சொன்னேன். தெரியலன்னா நான் ட்ரையாங்கிள் போட்டுறேன், தெரியல. இதுல கரெக்டா தெரியுது. இதுல ஒய்ஃப்னா இவர் ஹஸ்பண்ட் தெரியுது. இப்ப இதுலயும் எனக்கு தெரியல, ஏன்னா இவரு ஃபாதர் தெரியல. அப்ப எப்படி தெரியாம இருக்க முடியும்? தான் எல்லு மேல்னு தெரியுதுல்ல. அப்ப சி, அப்ப இதுலயும் இதை வச்சும் ஃபில்டர் பண்ணலாம். இதை வச்சும் நம்ம என்ன பண்ணலாம்னா, இது தெரியல, ஸோ இதுலதான் மேல்னு தெரியுதுன்னு ஃபில்டர் பண்ணிட்டு கூட நீங்க என்ன பண்ணலாம் எக்ஸாம்ல. இது ஒரு ட்ரிக்கு. ஓகேவா? நீங்க போட்டு பார்த்து போடலாங்க, அது ஈஸி. அதை நான் வரைஞ்சு காமிச்சா அழகா போட்டுடலாம். பட் எக்ஸாம்ல நீங்க குயிக்கா பண்றதுக்கு இந்த மாதிரியும் போடலாம். சரியா? 3மே அடிச்சிட்டோம் போடாமே. ஸோ 3rd இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? எஸ். ஸோ குயிக்கா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ப்ராக்டிஸ்க்கு இன்னொன்று தரேன்.
ஓகேவா? இது பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இது கடைசி டைம் அமைச்சறதுனால நான் எடிட் பண்ணல, அப்படியே போட்டேன். ஸோ நான் உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். 8th கொஸ்டின் ஆப்ஷன் அதிலே டிக்காக இருக்குது. சரி பரவாயில்ல விடுங்க. ஓகே, கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு. எஸ். ஸோ 8th கொஸ்டின் வந்து ஆஸ்பிரன்ஸ் உங்களுக்கு ப்ராக்டிஸாக எடுத்துக்கோங்க. ஸோ இதை நான் சொல்கிறேன் பாருங்களேன். இது கொஸ்டின் அதே மாதிரி தான், ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்க. பட் அதை நீங்கள் ஃபஸ்ட் பார்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்ஸை பாருங்கள். 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. என்ன அவங்க கேட்குறாங்க, என்ன செக் பண்ண சொல்கிறாங்க, இந்த 4 ஆப்ஷனில் என்ன செக் பண்ண சொல்கிறாங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் மீன்ஸ் பி இஸ் த சன்ஸ் ஒய்ஃப் ஆஃப் டி. ஓகேவா? பி இஸ் த சன்ஸ் ஒய்ஃப் ஆஃப் டீன்றாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், இஸ்ஸுக்கு முன்னாடி இருக்கிறத கடைசியாக போடுங்க, ஆஃப்க்கு அப்புறம் இருக்கிறத வச்சு ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிடுவேன். ஏன்னா டீயோட ஆஃப் டி அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அப்போ டீயோட சன்ஸ் ஒய்ஃப், டீயோட சன்ஸ் ஒய்ஃப் தான் என்னது, யாரு, பிஎஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பி இந்த மாதிரி இந்த இது வந்து எதுல ட்ரூவா இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. டீக்கு எனக்கு ஜெண்டர் தெரியாது, அது என்ன வேணா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், இது பியோட ஹஸ்பண்ட் யாருன்னு தெரியாது, பட் இந்த செட்டப் ஃபாலோ ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, செக் பண்ணிடலாமா? அகெயின் வந்து நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஃபுல்லா 4த்தையும் போடக்கூடாது. அதுக்கு தான் இதை நம்ம சொல்றோமே, இந்த கொஸ்டினை வச்சதே அதுக்குதான். சரியா? எஸ். அப்ப இதுல எதுக்கு தாங்க ஜெண்டர் தெரியும்? பிக்கு ஜெண்டர் தெரியும்ல, பி வந்து லேடி. ஓகேவா? அப்ப இந்த 4 ஆப்ஷன்ல எதுல எல்லாம் பி லேடின்னு பாருங்க, அதை ஃபர்ஸ்ட் ஃபில்டர் அவுட் பண்ணுங்க. இப்போ இது பாருங்களேன், பி எங்க இருக்கு, இங்க இருக்கு. கே ஸ்டார் பினா என்னது, கே ஸ்டார் பினா கே இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் பி. ஃபர்ஸ்ட் இருக்கவங்க ஹஸ்பண்ட், செகண்ட் இருக்கவங்க ஒய்ஃப். அப்ப கே ஸ்டார் பினா செகண்ட் இருக்கவங்க இவங்க ஒய்ஃப் தான். அப்ப இதுல வந்து அவங்க வந்து என்ன வந்துட்டாங்க, லேடியா வந்துட்டாங்க. கே ஸ்டார் பி ஓகே, அப்ரூவ்டு. அதாவது கரெக்ட்னு சொல்ல வரல, ஃபர்ஸ்ட் லெவல் பாஸ். அதே மாதிரி இங்கேயும் பாருங்க, கே ஸ்டார் பி. அப்ப பின்றவங்க என்னது, லேடி தான். அதே மாதிரி இங்கேயும் பாருங்க, கே ஸ்டார் பி, பின்றவங்க. ஸோ தெரியுதா, கே ஸ்டார் பின்னும் போது பின்றவங்க லேடி தான். 3த்துலயுமே திக்காச்சு. மனசு தளராம இதையும் பண்ணுங்க. இங்க பாருங்க, பி ஃபர்ஸ்ட்லேயே இருக்கு. ஃபர்ஸ்ட்லேயே இருக்குன்னா பி பிளஸ் டீனா என்னது, பி பிளஸ் டீனா பி இஸ் த மதர் ஆஃப் டீயா? சரி, இதுலயும் பி இஸ் த மதர் ஆஃப் டி. என்ன சார் 4த்துலயுமே வட்டத்தை சொல்லிச்சிட்டீங்க அப்படின்னா, இதுல இருந்து ஒண்ணு நீங்க ஃபில்டர் பண்ணலாம். என்னன்னா பி வந்து லேடி தான், எல்லாத்துலயுமே லேடி தான். பட் ஆனுமே யாரோட ஒய்ஃப்னு சொல்றாங்கல்ல, அப்ப அவங்க கண்டிப்பா ஒய்ஃப் ஆயிருக்கணும்ல யாருக்காவது. இதுல வந்து கே ஸ்டார் பி, கே ஸ்டார் பி, கே ஸ்டார் பி, இந்த 3த்துலயுமே கேவோட ஒய்ஃபா பி வந்துட்டாங்க. ஓகேவா? அது இந்த 3 ஆப்ஷன்லயும் கே ஸ்டார் பி தான் இருக்குது. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அதனால இந்த 3 ஆப்ஷன் நம்ம வச்சுக்கலாம். பட் இதுல பாருங்களேன், யாரோட ஒய்ஃபாவுமே ஆகல பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பி பிளஸ் டீனானது, பி இஸ் த மதர் ஆஃப் டி அப்படின்னும் போது பி மதரா தான் இருக்காங்க, மதர் ஆஃப் டீன்னு தான் சொல்றாங்க. ஓகேவா? இங்க பாருங்க, பி இஸ் த மதர் ஆஃப் டீன்னு வருது. ஆனா டி தான் பியோட அம்மாவோ அப்பாவோ. ஆனா இங்க பாருங்க, பியோட சன் அப்படியே ஆப்போசிட் ஆகுது. அதனால இதுல அவங்க யாருக்கும் ஒய்ஃபும் ஆகல, ரிவர்ஸாவும் ஆகுது. அதனால இதை நான் ரிஜெக்ட் பண்றேன். புரியுதா? இது அடுத்த லெவல். போன சம்ல வெறும் ஜெண்டர் மட்டும் பார்த்தோம். இப்ப அந்த ஈக்குவேஷனையும் அந்த ரிலேஷன்ஷிப்ஸையும் சேர்த்து பார்க்குறோம். அப்ப இது என்ன ஆகும், 4th ஆப்ஷன் வராது. ஏன் வராதுன்னு புரியுதா? கிளியரா? எஸ். இப்போ இந்த 3 ஆப்ஷனுக்கும் போட்டி, இந்த 3 ஆப்ஷனுக்கும் போட்டி. ஓகேவா? எஸ். எப்படி போட்டி போடலாம் அப்படின்னா, இங்க பாருங்க ஆப்ஷனை இன்னும் கொஞ்சம் நல்லா பாருங்க. இது கரெக்ட் அப்படின்னு பார்க்காதீங்க, இதை விட்டுருங்க. ஆப்ஷன்ல எது ரைட் எது ராங் அதெல்லாம் நம்மளுக்கு தெரிய தேவையில்ல. ஆப்ஷன் எப்படி இருக்கு, ஒன்லி 1 மட்டும் ஃபாலோஸ்ன்னு சொல்றாங்க, இல்ல போத் 1 and 2 ஃபாலோஸ்ன்னு சொல்றாங்க, இல்ல 3 and 4 ஃபாலோஸ்ன்னு சொல்றாங்க, இல்லாட்டி ஒன்லி 2 ஃபாலோஸ்ன்னு சொல்றாங்க. இதுதான் ஆப்ஷன், இப்படிதான் இருக்குது, வேற எதுவும் இல்லை. அப்ப நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு 4 தப்புன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப 4 தப்புனா 3யும் தப்பு தான். ஏன்னா 4 தப்புனா இந்த ஆப்ஷன் வராது. ஓகே, 4 தப்புனா இந்த ஆப்ஷன் வராது. அப்ப இதை தூக்கிடலாமா? தூக்கிடலாம். இப்ப வேற என்னென்ன ஆப்ஷன் இருக்கு, ஒன்லி 1 வரலாம், இல்ல ஒன்லி 2 வரலாம், இல்ல 1 and 2 வரலாம். அப்ப நீங்க செக் பண்ண வேண்டியது 1 2 மட்டும் தான், 3 கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அப்ப 3 ஃபில்டர் ஆயிடுச்சு. புரியுதா ஆஸ்பிரண்ட்ஸ்? எப்படியும் நீங்க ஒரு 2 ஆப்ஷனை ஃபில்டர் பண்ணிடலாம் ஆஸ்பிரண்ட்ஸ். 4 டைகிராம் வரைஞ்சு டைம் வேஸ்ட் பண்றதுக்கு டக்குன்னு பார்த்து ஒரு 2 ஆப்ஷனை ஃபில்டர் பண்ணிடலாம். லக்கியா நீங்க இருந்தீங்கன்னா 3 ஆப்ஷன் ஃபில்டர் ஆகி ஸ்ட்ரைட்டா ஆன்சரும் அடிச்சிடலாம். புரியுதா? இப்போ இதை நான் அடிச்சிட்டேன். அதுக்கு தான் இந்த வீடியோவோட மெயின் பர்பஸே இந்த 2 ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணக்கூடாதுன்றதுக்கு தான். ஓகே, இப்போ இது 2த்துல நீங்க போட்டு பார்த்து தாங்க ஆகணும், வேற வழி இல்லை. போன சம்ல ஸ்ட்ரைட்டா போட்டோம், பட் இதுல வந்து ஸ்ட்ரைட் 2த்தையுமே போட்டு தான் பார்க்கணும். ஸோ குயிக்கா நான் போடுறேன். என்னன்னு தெரியுதா? அந்த ரிலேஷன்ஷிப் வர வைக்கணும். ஓகேவா? எஸ். வேணா நீங்க அந்த டயக்ராமை கூட யூஸ் பண்ணிக்கலாம். எஸ். இதை போடலாமா? ஃபர்ஸ்ட் இதை போடலாமா? எஸ். T/B. T/Bனா T இஸ் த ஒய்ஃப் ஆஃப் பி. இங்க இருந்து ஆரம்பிக்கலாமா? எஸ். இங்க பாருங்க, T/Bனா T இஸ் த ஒய்ஃப் ஆஃப் பி. அப்ப T இஸ் த ஒய்ஃப் ஆஃப் பின்னு வருது. சரி, ரைட்டு தான் இருக்கட்டும், ஒய்ஃப் ஆஃப் பியா இருக்கட்டும். நம்மளுக்கு இது வந்தா போதும்ல, T இஸ் த ஒய்ஃப் ஆஃப் பியா இருக்கட்டும். அடுத்து B - Kனா என்னது? B - Kனா B இஸ் த ஃபாதர் ஆஃப் K.
பி ஃபாதர் தான். யாருக்கு ஃபாதர்? கேக்கு ஃபாதர் தான். கரெக்ட் தான், கேக்கு ஃபாதர் தான். கே ஸ்டார் பி, கே இஸ் ஹஸ்பண்ட் ஆஃப் பி. ஓ அது அதுக்கப்புறம் என்ன நம்மளுக்கு கவலை இல்லை. அவங்க கேட்கறது பிக்கும் டீக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அதான் கேட்குறாங்க. கரெக்டாக தானேங்க இருக்கு. அவங்க சொன்ன அதே டயக்ராமுக்கும் கொஸ்டினுக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லையே. ஓகேவா சார்? பி ஹஸ்பண்ட் வராது சார்னா அதெல்லாம் வரலாம், தப்பு கிடையாது. அவங்க கேட்டது என்ன? அது வரைக்கும் பாருங்க. பி வந்து சன்ஸ் ஒய்ஃப் ஆஃப் டீயா இருக்கணும். பி வந்து டீயோட மருமகளா இருக்கணும். அவ்வளவுதான், அதான் கேட்கறாங்க. ஓகேவா? அப்ப இதுல அது வருது. அவங்க ஹஸ்பண்ட் பியா இருக்கட்டும், என்ன வேணா இருக்கணும். சரியா? சரி, அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டிக்கு. அப்ப உடனே ஆன்சரே நீங்க போட்டுற முடியாது. ஏன்னா ஒன்லி 1 இருக்கு, போத் 1 and 2 இருக்கு. அப்ப 2 செக் பண்ணுங்க. 2 பார்க்கும்போது இதே டயக்ராம் வச்சுப்போங்க. டி பிளஸ் கேன்னு இருக்கு. டி பிளஸ் கேன்னு ஆனது டி இஸ் த மதர் ஆஃப் கே. டி பிளஸ் கேன்னு ஆனது இப்போ நான் ப்ளூல போடுறேன். டி பிளஸ் கேன்னு ஆனது டி இஸ் த மதர் ஆஃப் கே. கரெக்ட் தான், கரெக்டாக தான் இருக்கு. டி பிளஸ் கே. கே ஸ்டார் பி மறுபடியும் என்னது? கே ஸ்டார் பின்னு ஆனது கே இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் பி. கரெக்டாக தான் இருக்கு. பிளஸ் பி, பிளஸ் பின்னா அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் நீங்க படிக்க தேவையில்ல. டி பிளஸ் கே ஸ்ட்ரெயிட்டா பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. இங்க ஹஸ்பண்ட்லாம் சொல்லாம டி வந்து கேக்கு மதர், கேயோட ஒய்ஃப் வந்து பி. கரெக்டாக தானேங்க இருக்கு. அப்ப இதுலயும் என்னதான்? கரெக்ட் தான். இதுலயும் கரெக்ட் தான். அப்ப போத் தான் நீங்க போடணும். ஆன்சர் செக் பண்ணிக்கலாமா? ஆன்சர் செக் பண்ணிக்கலாமா? எஸ், ஆப்ஷன் 2 வருது. ஆப்ஷன் 2 மீன்ஸ் செக் பண்ணி இதோ இருக்கு பாருங்க. ஆப்ஷன் 2 இருக்கு. ஆப்ஷன் 2 மீன்ஸ் போத் 1 and 2. சி இந்த மாதிரியும் வைக்கிறாங்க. டஃப்பான இதுல வெறும் 1 2 இல்லாம போத் அப்படின்னு வைக்கிறாங்க. ஆனா நீங்க இதுல என்ன பண்ணீங்க? தேர்ட் ஆப்ஷனை செக் பண்ணீங்களா? இல்ல. ஃபோர்த் ஆப்ஷனை செக் பண்ணீங்களா? இல்ல. ஏன்னா என்னென்னு விளக்கம் கொடுத்தேன். ஏன் அது ரெண்டும் தப்புன்னு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ரெண்டை மட்டும் நம்ம போட்டு பார்த்தோம். சரியா? ஸோ பிளட் ரிலேஷன்ஷிப்பை இன்னும் கொஞ்சம் சீரியஸா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆப்ஷனை வச்சே இதெல்லாம் போடலாம். ஆப்ஷனை வச்சே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் போடலாம். இதுல 3 அடிச்சு 1 மட்டும் சொன்னோம். இந்த மாதிரிலாம் பண்ணலாம். சரிங்களா? எஸ். ஸோ இதெல்லாம் ஈஸி தான். இதெல்லாம் வந்து பார்த்தே சொல்லிட்டோம். கவுண்டிங் வச்சு சொல்லிட்டோம். இது கொஞ்சம் இந்த பிரைம் நம்பர் சீரீஸ் ப்ராக்ரஷன் ஆச்சு. அண்ட் இது வந்து கொஞ்சம் டஃப் தான். ஏன்னா வந்து எல்லாரும் டப்புன்னு அந்த -5 யோசிக்க மாட்டாங்க. யோசிச்சால் ஈஸி. இது உண்மையிலேயே டஃப் இருக்கிறதுல. ஏன்னா இது 5 மல்டிபிள், இது 3 மல்டிபிள் சொல்லி அடிச்சு பார்த்து வர வைக்கணும். அண்ட் இது ரொம்ப 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 ஆப்போசிட்ஸ் வச்சு யோசிக்கணும்னு சொல்லியிருந்தேன். இது ரொம்ப ஈஸி, ஜஸ்ட் கிராஸ் கோடிங். சரியா? ஸோ 8 விதமான ஒரு நீங்கள் கேட்ட பாடல்ன்ற மாதிரி நீங்கள் கேட்ட டவுட்டை வச்சே ஒரு செட்டை முடிச்சிட்டோம். கண்டிப்பா இது எல்லாருக்குமே யூஸ் ஆயிருக்கும். எல்லாம் பார்க்குறவங்க எல்லாருக்குமே யூஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உங்களோட எக்ஸாம்ஸ்ல Tier 2ல இருக்க ரீசனிங் லெவலை கிளியர் பண்றதுக்கு நீங்க இப்படிலாம் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகும். சரிங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நீங்கள் கேட்குற அடுத்தடுத்த டவுட் செட்ஸை நான் வந்து ஆப்பில் போடுவேன். ஸோ ரீசனிங் கோர்ஸ், குவான்ஸ் கோர்ஸ் எது வேணாலுமே நம்மளோட ஆப்பை நீங்கள் செக் பண்ணுங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஆப் லிங்க். சரியா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் யூர் எக்ஸாம்ஸ்.